அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். 11/7/2026 சனிக்கிழமை. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். தென் மாவட்டங்களில் தசரா பிரபல ஊர். சுருக்கமாக தென் மாவட்டத்தில் தசரா கொண்டாடுறாங்க அப்படின்னா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம், அதாவது ஷார்ட் ஃபார்மாக என்னென்னு சொல்வீங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோயில். ஓகேங்களா? குலசேகரப்பட்டினம் அங்கே தசரா 10 நாளும் விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து வேடமிட்டு கொண்டாடுவாங்க. 5 கீழேருந்து மேலே என்ன. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தோடைய உள்ள நம்ம கோபம் அழுகை எல்லாமே முகமும் காமிச்சு கொடுத்துக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகேங்களா? அப்போ 5 இடம் வளம் என்ன. சிறுவர்களுக்கான கதை புத்தகம். ஆன்சுக்கனால அம்புலி மாமான்னு சொல்லலாம். பதில் என்ன? அம்புலி மாமா. அம்புலி மாமா 1947லேருந்தே வருதுங்க. அதில் பிரதான கதைகள் விக்ரமாதித்தன் வேதாளம் ஸ்டோரிஸ்லாம் நிறைய ஃபேமஸாக உண்டு. ஓகே. 6 கீழேருந்து மேலே என்ன. நஞ்சை அல்ல புஞ்சை. சரிங்க. அப்போ நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? நஞ்சைனா இந்த குளம், ஏரி, கால்வாய் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய இடம். ஓகேங்க. அப்போ புஞ்சை அப்படின்னா மழைநீரை மட்டும் நம்பி இருக்கிறது, இல்லை கிணத்து பாசனத்தை மட்டும் நம்பி விவசாயம் பண்ணுறேன். 2 மேலேருந்து கீழேங்க. தாய் மாமன் என்ற பொருள். 3ஆவது எழுத்து மா இருக்கு. தாய் மாமா அப்படின்னா வேறு சொல்லணும்னா அம்மான் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுடைய அண்ணா இல்லை தம்பியை சொல்லக்கூடியது அம்மான். அம்மாவுடைய இரத்த உறவுகள். ஓகே. இதை இன்னொன்று சொல்லுவாங்க, அத்தனுடன் பிறந்தவள் அத்தை, அம்மாவுடன் பிறந்தவன் அம்மான். அத்தன்னா அப்பா கூட பிறந்தவர் அத்தை, அம்மாவுடன் பிறந்தவர் அம்மான். ஓகே. 2 இடம் வளம் என்ன. பொய் பேசாதவர்னா பொய்யே பேசாதவங்களை நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை, நீ என்ன அரிச்சந்தன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காங்களான்னு. பொய்யே பேசாதவர் அரிச்சந்தியன். உண்மையே உயிர் மூச்சாக கொண்டவர். எந்த சோதனை வந்தாலும் எந்த நேரத்துலையும் பொய்யே பேசாதவர். ஓகேங்களா? இவர் சூரியகுல மன்னன்னு சொல்லலாம். விஸ்வாமித்திர நாடகத்தில் இவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அவருக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு, நாட்டை விட்டுட்டு போனார், பிள்ளைங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் உண்மைக்காகவே. 3 மேலேருந்து கீழே என்ன. சேலம் ஆன்சுக்கு. வரலாறுனா ஹிஸ்ட்ரி. வழக்கமாக சரித்திரம்னு கேட்பாங்க, நம்ம ரிட்டன் பேக் எழுதுவோம். பதில் என்ன? சரித்திரம். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன. தீல ஆரம்பிச்சிருக்கு. அதிக இனிப்பு சுவை. ரொம்ப இனிப்பாக இருந்தால் திகட்டல் பண்ணும். திகட்டல் இட்டில் வேர்டு வராது. ஸோ தித்திப்புன்னு சொல்லி எழுதுறேன். தித்திப்பு அப்படின்னு சொல்லி எழுதும். சரிங்க. அப்போ 7 இடம் வளம் என்ன. களவுனா திருட்டு சொல்லலாம். இங்கே 3 எழுத்து தான் இருக்குதுங்க. திருட்டு இல்லைன்னா நீங்கள் திருடு அப்படின்னு சொல்லலாம். திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மோசடி, களவு, அபகரித்தல், கவர்தல், இது எல்லாமே திருட்டு கூட சேர்ந்து சொல்லலாம். சரிங்க. இந்த தித்திப்பு கரெக்டு தானாங்க இருக்குது. 10 வளமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். போதை மேகமூட்டம் மந்தநிலை. போதை ஆகிடுச்சுன்னா மப்பு ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. மேகமூட்டம் மப்பும் மந்தாமும் இருக்கும். மந்த நிலை. ஓகேங்களா? மப்பு. ஓகே. 10 மேலேருந்து கீழே. தயிர் கடைய உதவும் கருவி. தயிர் கடையதற்கு உதவும் கருவி அப்படின்னா மத்து. சரிங்க. 12 வளமிருந்த இடம் இருக்கா. தவம் செய்ததால் ராமனால் கொலை செய்யப்பட்டவர்.
தவம் செய்ததுனால ராமனால் கொலை செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் சம்பூகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பூகன் இவர் வந்து வால்மீகி ராமாயணத்தில் இவர் வந்து உத்தரகாண்டத்தில் வந்து சொல்லுவாங்க. இவர் உடலோட சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லி தவம் வந்தார். இன்னொரு விஷயம், இவர் வந்து சூத்தியர் வந்து தவம் செய்தால் வந்து தர்மத்துக்கு ஆகாது, அதனால் வந்து ஒரு குழந்தை சாகக்கூடிய நிலைமையில் இருக்குன்னு சொல்லி ராமர் வந்து வாழை வச்சு வெட்டிடுவார். ஓகேங்களா? ஓகே. 9 மேலேருந்து கீழேங்க. தஞ்சம் புகுமிடம். புகுமிடம் என்னன்னு சொல்லலாம். தஞ்சம் அப்படின்னாலே புகலிடம். தஞ்சம் புகக்கூடிய இடம் வந்து என்னது? புகலிடம். ஆல்ரெடி இருந்துச்சு, புகலிடம் எழுதியாச்சு. 12 மேலேருந்து கீழேங்க. சேலான்ச்சு வகுப்பு தலைவன் இல்லைன்னா கண்காணிப்பாளன், லீடர் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கமாக இதை நம்ம தினமலரில் பார்த்தோம், இன்றைக்கி தந்தியில் பார்க்கோம். என்ன? சட்டாம்பிள்ளை. சட்டாம்பிள்ளை அப்படின்னு சொன்னால் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சட்டாம்பிள்ளை இல்லைன்னா சட்டம்பிள்ளை. டா இல்லைன்னா டா யூஸ் பண்ணலாம். 14 இடமிருந்து வளம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு மாற்றிக்குவோம். மலர் நிறைந்த குளம். மலர் நிறைஞ்ச குளம் வந்து பொய்கை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வேறு என்னன்னு சொல்லலாம்? தடாகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டா தான் இருக்குது. இன்னொன்று டாவும் சொல்லலாம், சட்டம்பிள்ளையும் சொல்லலாம். இங்கே தடாகம்னு எழுத முடியாது. 18 இடமிருந்து வளம் என்ன? சக்கர வியூகத்தில் கொல்லப்பட்ட அர்ஜுனன் மகன். மகாபாரதத்தில் சக்கர வியூகத்தில் கொல்லப்பட்ட அர்ஜுனனுடைய மகன் யாருன்னா அபிமன்யு. அபிமன்யு அவங்க அம்மா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு அவங்க அம்மா வந்து சுபத்தியை. அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கையிலே அவர் வந்து அவங்க அப்பா சொல்கிற கேட்டு சக்கர வியூகத்துக்குள்ள உள்ள நுழையதை கற்றுக்கிட்டாரு. வெளியில் வர்றது கேட்கையில் அவங்க அம்மா தூங்கிட்டாங்க, அதனால் இவர் கேட்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் போரில் மாட்டிக்கிட்டார் கௌரவர்கள் சூழ்ச்சியில். 15 மேலேருந்து கீழே. கருவி. இன்னொன்று படைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்யூப்மெண்ட். அதே இதில் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. படைக்கலம். ஓகேங்க. 20 இடமிருந்து வளம் என்ன? லையில் முடிஞ்சிருக்கு. கிளி என்று பொருள். கிளிக்கு வேறு சொல்லணும்னா, கிளினா பேரட்டு வந்து தத்தை சொல்லலாம், அஞ்சுகம்னு சொல்லலாம், கிள்ளைன்னு சொல்லலாம். சரிங்க. இந்த சைடு வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 11 இடமிருந்து வளம் என்ன? விவிலியம். விவிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொல்கிறாங்கன்னா பைபிள், கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாக சொல்கிறோம். 8 மேலேருந்து கீழே. ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா புள்ளியியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புள்ளியியல் அப்படின்னா பெர்சன்டேஜ், இந்த மேப்லாம் போட்டு பார்ப்போம்ல, அதை பற்றி படிக்கக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே. எவ்வளோ பெர்சன்டேஜ், எவ்வளோ விழுக்காடு மக்கள், எவ்வளோ சதவீதம் வாக்களித்தனர், எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டாக பார்ப்பாங்கல்ல, அதை ஒரு சார்ட் போட்டு பார்ப்பாங்கல்ல, அதை தான் சொல்கிறது. 13 வலம் வந்து இடம் என்ன? திறன், பரிமாற்றம், கற்றல், கற்றுக் கொடுத்தல். திறன், பரிமாற்றம், ட்ரைனிங், பயிற்சி. ஓகேங்க. 16 இடமிருந்து வளம் என்ன? இந்திய தேசிய பறவை. இல்லில் முடிஞ்சிருக்குங்க. இந்திய தேசிய பறவை என்னன்னு சொல்லலாம்? மயில், பீகாக். 16 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைதவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது வந்து ஒரு பாட்டாகவே வந்து 1976 படத்தில், மன்மத லீலை படத்தில் கண்ணதாசன் லிரிக்காக இருந்துச்சு. 19 இடமிருந்து வளம். மாறுபட்ட சிந்தனை, கற்பனை, கிரியேட்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லலாம்னா, வித்தியாசம் ஏதாவது யோசிக்கிறது. வித்தகம் அப்படின்னு நான் எழுதேன். வித்தகம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது. இதுக்கு நான் இங்கிலீஷில் உள்ள வேர்டு என்னென்னு சொல்லணும்னா கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம்.
க்ரியேட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வித்தியாசமாக யோசிக்கிறது. ஓகே, அப்படின்னா கடைசி கேள்வி 17 மேலேருந்து டேஷ் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. சினம், திருக்குறளை தான் சொல்கிறாங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். சினம்ங்கிற கோவம் வந்து நம்மளையும் அடித்து நம்ம கூட உள்ள சார்ந்தவங்களையும் அடிச்சிடும். அதனால் கோவத்தை தேவையில்லாமல் உபயோகப்படுத்த வேண்டாம். இதுதான் இந்த இன்னைக்குள்ள பதில்கள். தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கடை, உடை 15 வேர்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வேர்டு கண்டுபிடிக்கிங்கன்னு பாருங்கள். தடை, தலை, கலை, ஓகேங்களா, நரை, சரிங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிங்க. நன்றிங்க.